கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட உங்களை பார்க்கும்படியாய் தேவன் ஏற்படுத்தி கொடுத்த நல்ல தருணத்துக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன், துதிக்கிறேன். இப்போதும் கூட நாம் தேவனுடைய வார்த்தை நேரம் நாம் கடந்து செல்ல போகிறோம். நாம் எல்லாம் கண்களை மூடி அதற்கு அச்சுவிப்போம். பரிசுத்த ஆவியானவரை உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உண்மை துதிக்கிறோம். இந்த நல்ல காலை வேலைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை வானத்துக்கு பூமிக்கும் நீர் ஒருவரே ஆண்டவராக இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரங்கள். உடைய நாமமே எல்லா நாமத்திற்கும் மேலான நாமமாக இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த காலை வேலும் கூட ஆவியானவர் எங்களோடு இடைப்படும்படியாய், உடைய வார்த்தை எங்களுக்கு நிறைய கடந்து வரும்படியாய், உடைய அன்பின் திருக்கரத்துக்குள்ளாய் இந்த நேரத்தை முற்றிலுமாய் அர்ப்பணித்து சுவைக்கிறேன். எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக, உடைய பிரசன்னம் மாத்திரம் இருப்பதாக, தேவையான வார்த்தை மாற்றத்திலிருந்து கடந்து வருவதாக. நீங்கள் பிளஸ் பண்ணுங்க, ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் சுவைக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. எடுத்துக்கொள்ளும் ரூத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 12வது வசனம். ரூத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 12வது வசனம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகி கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். நல்ல ஒரு அருமையான வசனம். இந்த புதிய மாதத்தில் ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்திருக்கிறோம். கர்த்தர் ஒரு அருமையான வார்த்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே, நான் விசுவாசிக்கிறேன், அவராலே நமக்கு நிறைவான பலன் நிச்சயமாய் கிடைக்கும் என்று சொல்லி, அவர் நிறைவான பலனை நிச்சயமாக இந்த நாட்களில் ஆர்டர் நமக்கு கொடுப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். நிறைவான பலன் நிச்சயமாக நமக்கு உண்டு. நான் விசுவாசிக்க இந்த நாட்களில் ஆண்டவர் நிறைவான பலனை நமக்கு கொடுப்பார் என்று சொல்லி. அல்லேலூயா. போவாஸ் ரூத்தை பார்த்து சொன்ன ஒரு காரியம் இது வசனம். நிச்சயமாக உனக்கு கட்டளையிடார், ஆண்டவர் கர்த்தர் கட்டளையிடுவாருமா, உன் செய்கைக்கு தக்க பலன் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். அவருடைய சட்டனுக்கு அடைக்கலமாக வந்திருக்கிற உனக்கு அவராலே நிறைவான பலன் நிச்சயமாய் ஆண்டவர் உனக்கு தருவார், ஆண்டவரை கட்டளையிடுவார் என்று சொல்லி போவாஸ் சொன்ன அதே வசனத்தை இந்த கால வேளை நான் உங்களிடத்திலும் சொல்ல விரும்புகிறேன். அவருடைய சட்டையின் கீழ் அடைக்கலமாக வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நிறைவான பலனை ஆண்டவர் கர்த்தர் கட்டளையிடுவாராக. அல்லேலூயா. வேதத்தை வாசித்து பார்க்கும்போது இந்த ரூத் யார்? நமக்கு நிறைய நல்ல தெரியும் இந்த ரூத்தை குறித்து. நகமையுடைய மருமகள். அவங்க மோவாப் தேசத்துக்கு கடந்து செல்கிறார்கள். பெத்லகேமில் இருந்து இங்கே பஞ்சம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் வாழும்படிக்கு அங்கே கடந்து செல்கிறார். போன இடத்துல கணவன் மறித்து போய் விடுகிறான், 2 பிள்ளைகள் மறித்து போய் விடுகிறார்கள், 2 மருமகள் மாத்திரம் கூட இருக்கிறார்கள். இனி வாழ முடியாது, அடுத்த வேளை சாப்பாடுக்கு அந்த இடத்துல வழி இல்லை, என்ன பண்ணுவதுன்னு தெரியாத ஒரு சூழ்நிலை. மீண்டுமாய் பெத்லகேமுக்கு கடந்து வரும்படியாக நகமை முடிவு எடுக்கிறாங்க. அப்படி வரும்பொழுது மூத்த மருமகள்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் 2 பேரும் போயிடுங்கன்னு பேசுகிறாங்க. அதில் ஒருத்தி ஓகே நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. 2வது ரூத், அவள் பார்த்திங்கன்னா கிளம்புற மாதிரி ஐடியாவே இல்லை. 1வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்பொழுது 1வது அதிகாரத்தில் 15 முடிய வசனங்கள் நான் வாசிக்கிறேன். அப்போது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனத்திடத்துக்கும் தன் தேவனிடத்திற்கும் திரும்பி போய்விட்டாலே, நீயும் உன் சகோதரின் பிறகே திரும்பி போய் என்றாள். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணம் அடையும் இடத்தில் நான் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரிப்பதில்லை. கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றார். அல்லேலூயா. இந்த வசனம் பாருங்களேன், ரூத் எப்படி சொல்றா பாருங்க, ரொம்ப பிடிச்சிருக்குது. நீ மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே இல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால், மரணம் மாத்திரம்தான் உண்மையை நீ பிரிக்கும்ன்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்காக நகோமி கிட்ட பேசுறது நம்ம வாசிக்க. இந்த வசனம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சில திருமண காரியங்களில் பேசுவாங்க. மனைவியும் கணவனும் அந்த திருமண நேரத்தில் மாற்றி சொல்லுவோம், மரணம் தான் நம்மளை பிரிக்க முடியும், வேறு எதுவும் நம்மளை பிரிக்க முடியாது, நம்மளோட வாழ்க்கை கத்திரக்குள்ளே கட்டப்பட்டு அப்படிலாம் சில காரியங்கள் பேசி திருமணம் நடப்பது உண்டு.
ஆனால் இந்த அம்மா சொல்கிறாங்க, ரூத் பார்த்தீங்கன்னா மாமியார்கிட்ட போய் சொல்கிறாங்க இப்படி. இதெல்லாம் சாத்தியமான யோசிச்சு பாருங்களேன். இந்த காலகட்டங்களில் மாமியாரை பார்த்து ஒரு மருமகள் வந்து மரணம் தான் நம்மளை பிரிக்க முடியும், வேறு எதுவும் பிரிக்க முடியாது, கர்த்தர் அதற்கு சாட்சி, கர்த்தர் முன்னாக வைத்து நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு யாருமே அப்படி சொல்ல முடியாது. நான் விசுவாசிக்கும் ரூத் வந்து ரொம்ப அன்பானவளாக இருந்திருக்க முடியும். மாமியார்கிட்டே இவ்வளவு அன்பாக இருப்பானா, நிச்சயமாக கணவன் இடத்துல அவங்க அன்பாக இருந்திருப்பாங்க, அதில் மாற்றம் கிடையாது. நம்ம இப்படி பேசும்போது இந்த நகோமியால் ஒன்றும் சொல்ல முடியல. நகோமியும் அந்த அம்மாவை நேசிக்கிறாங்க மருமகளை. ரெண்டு பேருக்குள்ள நல்ல ஒரு அன்பு, நல்ல ஒரு பிணைப்பு இருந்திருக்கிறது பாருங்களேன். நகோமியும் சரிவா நம்ம போகலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கடந்து வருகிறார்கள் பெத்லகேமுக்கு. அல்லேலூயா, ஆமென். நல்ல ஒரு கர்த்தருக்குள்ளாய் ஒரு தீர்மானம் எடுத்தால் ரூத். ரொம்ப ரிஸ்கான ஒரு காரியம் தான். அங்கே போனால் என்ன பண்ணுவோம் தெரியாது, என்ன செய்ய போகிறோம் தெரியாது, ஒன்றுமே தெரியாது. ஆனால் கர்த்தருக்குள்ள ஒரு தீர்மானம் எடுக்கிறேன், நான் இவங்கள கூட தான் இருக்க போகிறேன், நான் தனியாக விட போகிறது கிடையாது. இவங்களுக்கு இவங்க கடைசி நாட்கள், இவங்க வயதான காலத்தில் இவங்க எப்படி தனியாக இருக்க முடியும், அவங்க என்ன செய்வாங்க, அடுத்தவங்க சாப்பாடு என்ன, அவங்க எப்படி நான் தனிமையாக விட்டு நான் போக முடியும். ரூத்துக்கு நிறைய ஆப்ஷன் உண்டு, ஆனால் இந்த நகோமிக்கு ஆப்ஷன் கிடையாது. வயசானவங்க போய் என்ன பண்ணி அவனை கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அவங்க ஏதாவது பண்ணால் தான் அவங்களுடைய பிழப்பு இருப்பானா. ரூத்துக்கு அப்படி கிடையாது. வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணலாம், தேசத்துலேயே அவங்க அம்மா அப்பாலாம் இருக்கிறாங்க, நல்ல அடுத்து நியூ லைஃப் தொடங்க முடியும். ஆனால் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் பயப்படாமல் ஒரு பெரிய நல்ல ஒரு தீர்மானத்தை எடுக்கிறார் ரூத். இப்படிப்பட்ட தீர்மானத்தை ஆண்டவர் பார்க்கிறார். அல்லேலூயா. பைபிள் சொல்ற கர்த்தர் முன்பாக வைத்து ஒரு தீர்மானம் எடுக்கிறான். எங்க இருக்கு, நான் அங்கேயே இருக்க போறேன், நான் உங்க கூடவே வரேன், கர்த்தர் கூட இருப்பார்ன்ற ஒரு நம்பிக்கையில் ஒரு தீர்மானம் எடுக்கிற. பயப்படலாம், அங்கே போனால் என்ன நடக்கும், என்ன ஒன்றா நடக்கலாம், அடுத்து என்ன செய்ய போறது தெரியாது. ஆனால் கர்த்தருக்குள்ளாய் ஒரு தீர்மானம் எடுக்கிறான், நான் அவங்களோட கூட வரப்போறேன்னு சொல்லிட்டு பயப்படவே இல்லை பாருங்களேன். அப்படிப்பட்ட தீர்மானத்தை கர்த்தர் பார்க்கிறார். அவளுடைய செய்கையை ஆண்டவர் கவனிக்கிறார். அல்லேலூயா. இந்த காலையில் நானும் உங்களுக்கு சொல்றேன், கர்த்தருக்கு முன்பதாக நம்மளோட தீர்மானம் உள்ள நல்ல ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை நீங்கள் நானும் வாழ வேண்டும். பயப்படாம. பயந்து சொன்னா வாழ முடியாது பாருங்களேன். பயந்து சொன்னா வாழ முடியாது. அன்னைக்கு தாவீது பயந்து இருந்தா, கோலியாத்தை பார்த்து பயந்து இருந்தா நிச்சயமா ஜெயிச்சிருக்க முடியாது. அல்லேலூயா. அரசனாய் மாறி இருக்க முடியாது பாருங்களேன். நம்ம எது சூழ்நிலை குறித்து பயப்படாமல் கர்த்தருக்குள்ள தீர்மானம் எடுத்து நான் போவேன், நான் வாழ்வேன், கர்த்தர் நடத்துவார். ஒரு தீர்மானம் ரூத்துக்குள்ள இருந்துச்சு. அடுத்த என்ன நடக்கும் எதை குறித்து தெரியல, கர்த்தர் மேல ஒரு நம்பிக்கையாய் ஒரு விசுவாசத்தோடு ஒரு தீர்மானம் எடுத்து அவர்கள் கடந்து வருகிறார்கள். பெத்லகேமுக்கு உன் செய்கைக்கு தக்க பலனை ஆண்டவர் கொடுப்பார். அல்லேலூயா. சூழ்நிலை பார்க்காமல் கர்த்தர் மேல வைத்து ஒரு தீர்மானம் எடுத்து நம்ம செயல்படுறதில்ல, அதை நிச்சயமாய் ஆண்டவர் பார்க்கிறார், அதை நிச்சயமாய் ஆண்டவர் கவனிக்கிறவராக இருக்கிறார். ரூத் பண்ண ஒவ்வொன்றையும் நான் விசுவாசம் ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அதுதான் போவாஸ் சொல்றார், உன் செய்கைக்கு தக்க பலனை நிச்சயமாய் அவர் உனக்கு கட்டளையிடுவார், கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவார். அல்லேலூயா. நீங்க தொடர்ந்து நீங்கள் வாசித்து பார்க்கும்போது 2வது அதிகாரத்துல அவங்க பெத்லகேம் வந்து சேர்ந்துடுறாங்க. 2வது அதிகாரத்துல அடுத்த நாள் அவர் வந்து சாப்பாட்டுக்கான காரியங்களை பார்க்கணும், வேலைக்கு போறான். வேலைக்குன்னா ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்க போறார். 2வது அதிகாரம் 1-3 வரைக்கும் வசனங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னு சொன்னா, நகோமிக்கு அவருடைய புருஷனாகிய எலிமெலேக்கின் உறவின் முறையில் போவாஸ் என்னும் பேருள்ள மிகுந்த ஆஸ்திக்காரனாகிய இனத்தான் ஒருத்தன் இருந்தான். மோவாபிய ஸ்திரீயான ரூத் என்பவள் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறகே கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்றார். கதிர்களை பொறுக்கி கொண்ட வரத்துக்கு அவள் போகிறாள். அதற்கு இவள், என் மகளே போய் என்றாள். அவள் போய் வயல்வெளியில் அறுக்கிறவர்கள் பிறகே பொறுக்கினாள். தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமெலேக்கின் வம்சத்தானாகிய போவாசுடையதாக இருந்தது. அல்லேலூயா. அவங்க போறாங்க, வயல்வெளியில போயிட்டு கதிர்களை பொறுக்கிறதுக்கு ரூத் போறான். யாருடைய கண்களில் தயவு கிடைக்கும் தெரியாது, எங்க போறதுன்னு தெரியாது. நிறைய வயல் நிலங்கள்லாம் இருக்குது, நிறைய வயல் நிலங்கள். அது எந்த நிலத்துக்கு போகலாம் யாரையும் தெரியாது, முன்பின் தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் வரா பெத்லகேமுக்கு, யாரையுமே தெரியாது, யாருக்கும் பழக்கமும் கிடையாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது வாசித்து பார்க்கும் பொழுது தற்செயலாய் 3வது வருஷத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா, தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் போவாசுடையதார். தற்செயல். அல்லேலூயா. தற்செயலா இருக்கிற மாதிரி இருக்கும் சில நேரத்தில். அது கர்த்தர் அதற்கு பின்னாடி இருந்து செயல்படுத்துகிற ஒரு காரியங்கள். ஆமென். அவருடைய செய்கைக்கு தக்க பலனை நிச்சயமாய் ஆண்டவர் கர்த்தர் கட்டளையிடுவார், அது மாற்றமே கிடையாது. தற்செயலா சில நேரத்தில் நடக்கிற மாதிரி இருக்கும்.
தற்செயலை பார்த்தா அது போவாசுடைய நிலம், தற்செயலை பார்த்தா நம்முடைய உறவின் முறையா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரூத்துடைய லைஃப் அப்படியே மாறி போயிட்டாங்க. எந்த நிலத்துக்கு அந்த மாதிரி வேலைக்கு போனாங்களோ, அந்த கதிர்களை பொறுக்க போனாங்களோ, அந்த இடத்துக்கு அவங்க வந்து எஜமானியம் மாறிடுறாங்க. பாருங்களேன் கர்த்தர் எப்படி பண்ணுறாரு பாருங்களேன். அதுக்கு பின்னாடி என்ன இருந்ததுன்னா அவருடைய செய்கை, அவருடைய கிரியை, அவர் பண்ண தீர்மானங்கள் இருந்துச்சு பாருங்க. அவருடைய செய்கைக்கு தக்க பலன். சில நேரத்தில் நமக்கு தெரியாது, நம்மளுடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் வந்து தற்செயலாக நடக்கிற மாதிரி இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க, தற்செயலாக நான் இடத்துக்கு போனேன், என்னோட வாழ்க்கையை மாறிடுச்சு, தற்செயலாக அவரை மீட் பண்ணேன், அன்றைக்கி தான் என்னோட லைஃப்லேயே ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. தற்செயலாக ஒரு பொண்ணை பார்த்தேன், அதுதான் கல்யாணமாய் முடிந்தது அப்படின்னு சில காரியங்கள்லாம் அநேகர் சொல்லுவது. தற்செயலாக சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்குது. நான் சொல்கிறேன், இன்றைக்கி அது தற்செயலாக நடக்கலை. அந்த தற்செயலுக்கு பின்னாடி ஆண்டவருடைய தீர்மானம் ஒன்று இருந்திருக்கிறது. அந்த தற்செயல் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய சித்தம், ஒரு தீர்மானத்தை வைத்து அதுக்கு பின்னாடி ஆண்டவருடைய பிளான் ஒன்று இருந்து அதை நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அதில் மாற்றம் கிடையாது. எதுவுமே விசுவாசிக்கிறீங்க அதில். சில நேரத்தில் சில பேர் வந்து தற்செயலாக வருகிற காரியங்களுக்கு, தற்செயலாக வர சில ஆசீர்வாதங்களுக்கு சில பேர் வந்து முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. நம்ம யோசித்து பார்த்தோம்னா தற்செயலாக வரல, கடவுள் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பிளானே வச்சிருக்கிறார். ஒரு தற்செயலாக போன மாதிரி இருக்கலாம் அந்த நிலத்துக்கு, கர்த்தர் வழி நடத்தினார். கர்த்தர் தான் அந்த கால்களை வந்து நேராக வந்து போவாசுடைய வயல் நிலங்களுக்கு நேராக நடத்தினார். அல்லேலூயா. பார்வைக்கு தற்செயலாக இருக்கிற மாதிரி இருக்கும், திடீர்னு வந்த மாதிரி இருக்கும். அது திடீர்னு வராது, தற்செயலாக நடக்குது. கர்த்தர் கொடுக்காத பட்சத்தில், கர்த்தர் அனுமதிக்காத பட்சத்தில் ஒன்றும் தானே நம்முடைய வாழ்க்கையில் வருவது கிடையாது. எது பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அது நம்ம கர்த்தர் கொடுக்குற பலன். அது ரூத்துடைய லைஃப்பில் பாருங்கள், ஃபஸ்ட்டு அன்றைக்கி தான் போகிறா. ரொம்ப அலைச்சல்லாம் இல்லை, ரொம்ப போராட்டம்லாம் இல்லை. போன அன்றைக்கே ஒரு பிளெஸ்ஸிங். அவருடைய செய்கைக்கு தக்க பலன் நிச்சயமாக ஆண்டவர் கொடுக்குறாரு பாருங்களேன். இது வந்து வேதத்தில் அப்படியே எழுதிருக்குது பாருங்கள். அவருடைய செய்கையை ஆண்டவர் அங்கீகரிப்பாரே. ஒருத்தனுடைய செய்கையை ஆண்டவர் அங்கீகரிச்சிட்டார் சொன்னால் அவருடைய நிறைவான பலனை நிச்சயமாக ஆண்டவர் கொடுப்பார். இல்லையா? தற்செயல், எனக்கு இந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருக்கு. தற்செயலாய் அவள் போவாசுடைய வயல் நிலத்துக்கு போனார். என்னுடைய வாழ்க்கை நான் யோசித்து பார்க்கும்பொழுது தற்செயலாக சில காரியங்கள் நடந்தது என்னுடைய வாழ்க்கை. எனக்கு அப்போ 18 வயசு இருக்கும். 18 வயசு ஆகிறதுக்குன்னு ஒரு 2 மாதம் இருக்குது. திடீர்னு சண்டே போல் திடீர்னு எங்கள் வீட்டுக்கு எங்கள் மாமா வந்தார். மாமா வந்துட்டு இந்த மாதிரி அடுத்த நாள் மண்டே வந்து ஒரு இன்டர்வியூ இருக்குது, டிவிஎஸ் கம்பெனியில் ஆள் எடுக்கிறாங்க, நீ போ இன்டர்வியூ போனார். நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டேன். அவர் சொல்ல, நானும் கூட வர வாடா போவோம், போய் பார்ப்போம், கிடைச்சா போ. ஏன்னா அந்த நாட்களில் நான் வந்து ஏதோ ஒரு வேலையும் இல்லை, படிப்புன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ கரஸ்பாண்டன்ஸில் ஏதோ அப்ளை பண்ணியிருந்தேன். எங்கள் அப்பா கூட தான் கார்பெண்டர் வேலைக்கு போயிட்டு இருந்தேன் அந்த நாட்களில். நான் வீட்டில் சும்மா இல்லை, எங்கள் அப்பா கூட அப்படியே கார்பெண்டரிங் ஒர்க் அப்படி பண்ணிகிட்டு இருப்பேன். கர்த்தர் திடீர்னு சில காரியங்கள் தற்செயலாக நம்மளோட லைஃப்பில் வரும். சரி, நானும் சரி போவோம், இன்டர்வியூ தானே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அடுத்த நாள் திங்கக்கிழமை என் மாமாவும் நானும் கடந்து போனது தேனாம்பேட்டைக்கு நியர்னு நினைக்கிறாங்க. இன்டர்வியூ போனோம். எனக்கு தெரியவே தெரியாது பாருங்களேன். இன்டர்வியூ போனால் என்ன எடுத்துகிட்டு போனோம் ஒன்றும் தெரியாது. நான் பாட்டு போயிட்டேன். ஏதோ +2 அந்த மார்க் ஷீட், அந்த டிசி மட்டும் எடுத்துக்கிட்டு அப்படியே போயிட்டேன். அங்கே போனால் பயங்கரமான கூட்டம். அங்கே நிறைய பேர் ஃபைனலாக எடுத்துகிட்டு வந்து என்னென்னவோ அதுக்குள்ளே அந்த ரெஸ்யூம்லாம் வச்சுருக்கிறாங்க. அப்படின்னா எதுவுமே எடுத்துகிட்டு போகல. மதியானம் போல் ஆச்சு. அப்போ தான் தெரியுது நம்ம ரெஸ்யூம் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு ஒரு ஆஃபீஸில் அங்கே இன்டர்வியூ எடுக்கிற இடத்துல போய்ட்டு எனக்கு ஒரு பேப்பர் கொடுங்களேன் அப்படின்னு கேட்டேன். அவர் ஒரு 1 சைட் பேப்பர் கொடுத்தாரு. சரி, அந்த 1 சைட் பேப்பர் வாங்கி எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் ஒரு ரெஸ்யூம் ஒன்று எழுதி கேள்வி வச்சுக்கிட்டேன். அடுத்து நான் சொல்லிட்டேன், இனிமேல் அங்கே நிற்க வேண்டாம், டைம் ஆகிடுச்சு, 2 மணிக்கிட்ட ஆகிடுச்சு, கிளம்பலாம் அப்படின்னு சொன்னேன். இல்லை கொஞ்ச நேரம் வந்து பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னார். சரி, நானும் தான் வந்துட்டு என்னுடைய இது வந்துச்சு, என்னை கூப்பிட்டாங்க. உள்ளே போனேன். என்னோடய ரெஸ்யூம் பார்த்தா ஒரு என்னப்பா இது இங்கே வந்தா எழுதுனேன்னு கேட்டார். ஆமாம், இங்கே வந்தா எழுதுனேன். அவருக்கு என்னன்னு தெரியல, அவருடைய கண்ணில் எனக்கு ஒரு கிருபை கிடைச்சிச்சு. இதுதான் பியூட்டி. நிறைய பேர் வேலை கிடைக்கல, மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி போயிட்டு இருந்தாங்க. நல்லா டிப்டாப்பாக இருந்த ஆட்கள்லாம். என்னன்னு தெரியல, அவருக்கு என்ன பிடிச்சி போச்சு. என்கிட்ட பேசும்போது ரொம்ப சிரித்து ஒரு மாதிரி பேசினார். அப்போ ஓகே பண்ணிட்டார் என்ன. அல்லேலூயா. அடுத்த நாள் நீ கம்பெனிக்கு வந்துருப்பா அப்படின்ற மாதிரி அட்ரஸ்லாம் கொடுத்து என்ன அனுப்பிச்சிட்டார். சில நேரத்தில் தற்செயலாக நடக்கிற மாதிரி இருக்கும். தற்செயலாக அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய பிளான் இருக்கும். அல்லேலூயா. அந்த கம்பெனியில் தான் ஆண்டவர் என்ன ரட்சித்தார். போய் ஒரு 1-2 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மூலமாய் அந்த இடத்துல ஒரு சுவிசேஷன் கேட்கும்படியாய் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாற்றங்கள் என்னோட லைஃப்பில் ஆண்டவர் கொடுத்தார். அங்கே போய் என்ன சாதிச்சேன்றதை காட்டிலும் அங்கே போய் தான் கிறிஸ்துவை கண்டு கொண்டேன். கிறிஸ்து அங்கே தான் தன்னை எனக்கு வெளிப்படுத்தினார் வார்த்தையின் மூலமாய்.
என் லைஃபே மாறிட்டு. தற்செயலாக வந்த வேலை, தற்செயலாக வந்த மாதிரி இருக்கும். அதுக்குள்ள நம்ம போகும்போது அதில் உண்மையாக இருக்கும்போது பாருங்களேன், அதில் பெரிய மாற்றங்களை ஆண்டு வச்சிருக்கிறார். கடைசி வரைக்கும் அந்த வேலையை விட்டு வரவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷமாய் எனக்கு நல்லா தெரியாது ஆண்டவர் கொடுத்த வேலைன்னு சொல்லிட்டு. தற்செயலாக வந்த மாதிரியா இருந்தாலும் நல்ல உணர்வு உண்டு எனக்கு. கர்த்தர் இந்த வேலையை நம்ம கொடுத்துருக்கிறாரு. நெக்ஸ்ட் மூவ் நானாக எங்கேயும் மூவ் பண்ண மாட்டேன். கர்த்தர் நடத்தாத பட்சத்தில் ஆண்டவர் படிக்க வச்சாரு. அடுத்து நான் வெளியே போக வேண்டிய சூழ்நிலைமா வர மாதிரி இருந்துச்சு. அப்பயும் பார்த்தா தற்செயலாக ஒருத்தர் சொன்னான் இந்த மாதிரி ஒரு கம்பெனியில் ஆள் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அன்றைக்கி சண்டே வேறு எனக்கு போகிறதுக்கு விருப்பமும் கிடையாது. சர்வீஸ்லாம் முடிச்சு சும்மா போயிட்டு வரணும்னு போனால் அங்கே போனால் எனக்கு செலக்ட் ஆகிடுச்சு. தற்செயலாக சில காரியங்கள் நடக்கும். ஆள் மூவ் பண்ண சொன்னார், மூவ் பண்ணேன். அங்கே ஒரு 10 வருஷம் இருக்கான் இருக்கிற பேசுறது. மொத்தமே 23 வருஷம் தான் என்னுடைய கேரியரில். அங்கே ஒரு 13, கடைசியாக ஒர்க் பண்ண இடத்துல ஒரு 10. தற்செயலாக வர மாதிரி இருக்கும். இந்த இடத்துல பயங்கரமான உருவாக்குனார். செகண்ட் கம்பெனியில் பயங்கரமாக மோட் பண்ணார், பயங்கரமாக உருவாக்குனார். அநேக காரியங்கள் மெச்சூர்ட் ஆக்குனது செகண்ட் கம்பெனியில். ஃபர்ஸ்ட் கம்பெனியில் நான் அங்கேயே வளர்ந்ததுனால எனக்கு பெருசாக தெரியல. வெளியே ஆர்டர் கொண்டு வந்தார், வெளியே எப்படி இருக்குன்னு காண்பிக்கிறதுக்காக. அதில் சில காரியம் நம்ம லைஃப்பில் தற்செயலாக வர மாதிரி இருக்கும். ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன், தற்செயலாக வரல. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த காரியம் அன்னைக்கு உண்மையாக இருக்கும்போது பாருங்களேன், அதில் வந்து கர்த்தர் பெரிய ஆசீர்வாதத்தை வச்சுருக்காரு. சில நேரத்தில் தற்செயலாக சில காரியம் வரும்பொழுது அன்றைக்கு நேரத்தில் அதை இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம். அது மதிப்பே தெரியாது. நம்ம என்ன பண்ணோம், அடுத்து என்ன பண்ணலாம், அப்படி தான் நம்ம யோசிக்கிறோம். கிறிஸ்துவாக இருக்கிற நான் உங்களுக்கு சொல்கிறேன், கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு சொல்கிறேன், தற்செயலாக வரல. கர்த்தர் உங்களுக்கு என்று பிரத்யேகமாக ஆயத்தம் பண்ணினதை கர்த்தர் உங்களுடைய கருத்தில் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். இது வந்து பரலோகத்தில் தீர்மானம் பண்ணப்பட்ட காரியங்களை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அதை உண்மையாக இருந்து பாருங்க. சும்மா கொடுக்குறார் ஆண்டவர். சில நேரத்தில் தற்செயலாக வந்த மாதிரி இருக்கும். நீங்கள் எந்த ஒரு போராட்டமும் இன்றி, எந்த ஒரு முயற்சியும் இன்றி சில காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கும்பொழுது நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், இது கர்த்தர் எனக்கு கொடுக்கிறார் என்று சொல்லி நீங்கள் அறிந்து கொள்ளணும். அந்த காரியம் கர்த்தர் மூலமாக எனக்கு கிடைத்தது என்று சொல்லி அதில் நீங்கள் உண்மையாக இருக்கும்போது பாருங்களேன், அதில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் வெளியே வரும். மறைந்திருக்கிற ஆசீர்வாதங்கள்லாம் கர்த்தர் வெளியே கொண்டு வந்து காண்பிப்பார். அல்லேலூயா. அதில் முகாந்திரம் இல்லாமல் எதுவும் நம்மளுடைய லைஃப்பில் ஆண்டவர் கொடுக்க மாட்டார். அன்னைக்கு தாவீது பயந்துட்டாரா, முகாந்திரம் இல்லாமல் ஆண்டவர் நடத்தினார். தற்செயலாக போன மாதிரி தான் இருக்கும். அங்கே போய் பார்த்தா தான் தெரியும், கர்த்தர் அங்கே ஒரு பெரிய ஒரு ஜெயத்தை ஆண்டவர் வைத்திருந்தார். சும்மா கழுதையை தேடி கொண்டு போன மாதிரி தான் இருக்கும். சவுலுக்கு தெரியாது. சவுல் கழுதை தான் தேடி போனார். 3 நாள் எத்தனை நாள் ஆச்சு அப்படியே போறார், தேடுறார். நான் போன இடத்துல அவருக்கு தெரியாது. தற்செயலாய் சாமியில் வந்து அவரை ராஜாவாக அனாய்ட் பண்ணுறாரு. சில நேரத்தில் தற்செயலாக வர மாதிரி இருக்கும். அது பின்னாடி கர்த்தர் காடோடைய பர்பஸ் அதில் இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. உன் செய்கைக்கு தக்க பலனை ஆண்டவர் கொடுப்பார். எதுவுமே செய்ய சில நேரத்தில் யோசிச்சு பண்ண என்ன பண்ணேன், அந்த நாட்கள் நான் ரட்சி கூட தான் பண்ணல. அந்த 18 வயசுல நான் ரட்சி கூட பண்ணல. சில காரியங்களை நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாகவே, நான் உள்ள வருவதற்கு முன்பதாக சில காரியங்களை கர்த்தர் நமக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். எவ்வளோ பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம வரும்பொழுது நம்ம உணர்வோம், கர்த்தர் முன்னாடியே இது வந்து ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். முன்னாடியே அந்த வழியை நான் கடந்து போவதற்கு முன்பதாக கர்த்தர் முன்பதாக சில காரியம் நமக்கு என்று ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதை நம்ம அப்போ பார்க்க முடியும். எந்த பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. உன் வாழ்க்கையில் கூட இன்னைக்கு சில காரியங்களான ஒரு தற்செயலாக உங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கு பின்னாடி காடுடைய பர்பஸ் இருக்குது. அதை உணர்ந்து கொள்வீர்களே. ஆனால் நெக்ஸ்ட் லெவல், அடுத்த கட்டத்துக்கு ஆண்டவர் என்ன கற்று சொல்லுவார். எதுமாரி விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமென். இந்த கால வேளையிலும் கூட நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், அன்னைக்கு ரூத்துடைய செய்கைக்கு தக்க பலனை ஆண்டவர் கொடுத்தார் இல்லையா? பயங்கரமான பலன். எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு ரிஸ்கான ஒரு காரியத்தை எடுக்கிறார். ரிஸ்க் தான். அவனுக்கு தெரியாது அங்கே போனால் என்ன நடக்கும்ட்டு. தைரியமாய் பயப்படாம ஆண்டவருக்குள்ள ஒரு தீர்மானம் எடுத்து நம்மோடு கூட வருவேன்னு சொல்லிட்டு அந்த கர்த்தர் அவருடைய செய்கையை பார்த்து அவருடைய செய்கையை அங்கீகரித்து ஒரு பெரிய செல்வந்தனுக்கு மனைவியை மாறும்படிக்கு ஆண்டவர் கிருபை செய்தார். அல்லேலூயா. அவருடைய செய்கைக்கு தக்க பலனை ஆண்டவர் கொடுத்தார். அது வரைக்கும் மோவாப் தேசத்தில் இருக்கும்போது அவருடைய குழந்தையே கிடையாது. கிட்டத்தட்ட அங்கே 10 வருஷமாக அவங்க வந்து வாழ்ந்துருக்கிறாங்க. திருமணமாக ஒரு வேளை 5, 6 வருஷம் 7 வருஷம் கூட ஆயிருந்திருக்கலாம். குழந்தையே கிடையாது. ஆனால் இங்கே இவருடைய செய்கையை பார்த்து அந்த செய்கையை அங்கீகரித்த என் ஆண்டவர் பாருங்க பெரிய ஒரு பிளஸிங் கொடுக்குறாரு. அவளுக்கு ஓபேத் என்ற பிள்ளை பிறகுறான். அந்த ஓபேத் தான் யாருன்னு கேட்டால் தாவீதுடைய அப்பா. தாவீதுடைய வம்சத்தில் இயேசு கிறிஸ்து பிறகுறார். பாருங்களேன் எவ்வளோ பெரிய பியூட்டி. பாருங்களேன் எப்படிலாம் கனம் பண்ணுறாரு பாருங்களேன். ஒரு காரியத்துக்காக நீங்கள் நிற்கும்பொழுது அந்த காரியத்தை என் தேவன் அங்கீகரிப்பார். ஏனால் பரலோகம் அதை ஏற்றுக்கொள்ளுமே. ஏனால் உங்கள் லைஃப்பில் பெரிய விதத்தில் தான் ஆண்டவர் கனம் பண்ணுறாரு.
நான் பயங்கரமாக தான் ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். பாருங்க, தடையெல்லாம் விலகிடுச்சு. அதற்கு குழந்தை இல்லை, என்ன தப்பான? அன்னைக்கு அவன் நல்லவளாக தான் இருந்தா, அன்னைக்கு கெட்டவளாக இருந்து இப்போ நல்லவளாக மாறிட்டாள் அப்படிலாம் கிடையாது. அப்படி சுபாவமே நல்ல சுபாவமாக இருந்துருக்குது. நான் சில காரியங்கள் வழியாக கடந்து போகும்பொழுது அங்கேருந்து வந்து இப்போ எப்படி இருக்கு நான் பார்ப்பாரு, நீ விட்டு போயிடுறியா, என்ன பண்ண போற, பயப்படுறியா? அப்படி செய்கையை ஆண்டவர் கவனிக்கிறார். நம்முடைய ஒவ்வொரு செய்கையும் ஆண்டவர் பார்க்குறாரு. எப்படி நீ மூவ் பண்ணுற, ஆண்டவர் வாழ்க்கையில் நீ எப்படியா நீ வச்சு நீ பார்க்குற, எல்லாத்தையும் ஆண்டவர் பார்க்குறாரு. பாருங்களேன், அல்லேலூயா, ஆமென். பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்தார். நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கும்போது யோசுவாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம், யோசுவாவின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் உண்டு. யோசுவாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 1லிருந்து 4 வரை வசனங்கள் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள். ஏன்னா யோசுவாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 1லிருந்து 4 முடியல வசனங்கள். நூனின் குமாரனாகிய யோசுவா சீத்தியமிலிருந்து வேவுக்காரராக 2 மனுஷரை ரகசியமாய் வேவு பார்க்கும்படி அனுப்பி, நீங்கள் போய் தேசத்தையும் எரிகோவையும் பார்த்து வாருங்கள் என்றான். அவர்கள் போய் ராகாப் என்னும் பேர் கொண்ட பேசியின் வீட்டுக்குள் பிரவேசித்து அங்கே தங்கினார்கள். தேசத்தை வேவு பார்க்கும்படி இஸ்ரவேல் புத்திரர் சில மனுஷர் இந்த ராத்திரியில இங்கே வந்தார்கள் என்று எரிகோவின் ராஜாவுக்கு சொல்லப்பட்டது. அப்போது எரிகோவின் ராஜா ராகாப் அண்டைக்கு ஆள் அனுப்பி, உன்னிடத்தில் வந்து உன் வீட்டுக்குள் பிரவேசித்த மனுஷரை வெளியே கொண்டு வா, அவர்கள் தேசத்தை எல்லாம் வேவு பார்க்கும்படி வந்தார்கள் என்று சொன்னான். அந்த ஸ்திரீ அவ் 2 மனுஷரையும் கொண்டு போய் அவர்கள் ஒளித்து வைத்து, மெய்தான் என்னிடத்தில் மனுஷர் வந்திருந்தார்கள், ஆனாலும் அவர்கள் எவ்விடத்தாரோ எனக்கு தெரியாது என்று சொல்லி அமைச்சிருக்கார். இந்த இடத்துல இந்த ராகா வேதம் சொல்றது அவள் ஒரு வேசி என்று சொல்லப்படுகிறது. அவளிடத்துல 2 பேர் வந்து தங்குறாங்க. யோசுவா அனுப்புறாரு, தேசம் இப்படி இருக்கு, எரிகோ பார்த்து வரும்படியாய் யோசுவா மூலமா அனுப்பப்படுறாங்க. அந்த இடத்துல அவங்க இருக்கும்போது அவள் ரிஸ்க் எடுக்கிறா. ஒருவேளை கண்டுபிடிச்சோன்னா அவள் ஜீவன் போயிடும், குடும்பமே ஒன்று இல்லாம போயிடும். ஒரு ரிஸ்க் எடுக்கிறா, அவங்களை பாதுகாக்கணும்னு சொன்னா. 2 பேர் வந்து பெரிய பெரிய ஆட்கள்லாம் கிடையாது, சாதாரண ஆட்கள் தான் 2 பேர். அவள் பண்ண அந்த செய்கை, அவள் எடுத்த அந்த ரிஸ்க், அவளுக்கு தெரியுது கர்த்தர், இவர்கள் கர்த்தருடைய ஜனங்கள், இவர்களுடைய ஆண்டவர் வந்து செங்கடலை அன்னைக்கு உலர்ந்த தரையை மாற்றி ஜனங்களை நடத்தினார். எமோரியரின் பெரிய ராஜாக்கள் 2 பேரை முறியடித்தார், 2 ராஜாக்களை நிறைய காரியங்கள் தெரிஞ்சிருக்குது இந்த ராகாப். அப்படிப்பட்ட ஆட்கள் வந்திருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவள் அடைக்கலம் கொடுக்கணும், அவளை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு அவள் எடுத்த அந்த முயற்சியை ஆண்டவர் கனம் பண்ணினார். அல்லேலூயா. அவள் வேசியோ யாரோ, அவளோட வாழ்க்கை எப்படியோ, ஆனால் அவள் பண்ண அந்த செய்கை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். பாருங்களேன், அவள் அந்த செய்கை ஆண்டவர் அங்கீகரித்தது மித்தம். நீங்க பாத்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டில் மத்தேயின் புஸ்தகம் அந்த அட்டவணையில் வரும்போது 1வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, மத்தேயின் புஸ்தகம் 1:5 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பாருங்கன்னா, சல்மோன் போவாஸை ராகாபின் இடத்தில் பெற்றான், போவாஸ் ஓபத்தை ரூத்தின் இடத்தில் பெற்றான், ஓபேத் ஈசாயை பெற்றான் அப்படின்னு சொல்லிட்டு நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான், தாவீது ராஜா அப்படின்னு நம்ம அந்த அட்டவணை வருது பாருங்களேன். அல்லேலூயா. ஓபேத், அதுக்கு முன்னாடி அவங்க அப்பா வந்து போவாஸை பெற்றது ராகா, இந்த பேசி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்றுவோம். அட்டவணையில் இந்த புதிய ஏற்பாடு அட்டவணையில் வருகிற அளவுக்கு பாருங்கள், அவருடைய செய்கை ஆண்டவர் அங்கீகரிக்கிறார். விசுவாசத்தோடு கூட பண்ண காரியம். யாக்கோபின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசித்து பார்க்கலையானால், யாக்கோபின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 25வது வசனம். யாக்கோபின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, அந்தபடி ராகாப் என்னும் வேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியால் அனுப்பிவிட்ட போது கிரியையினால் அல்லவா நீதிமானாக்கப்பட்டாள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். அவருடைய பேரெல்லாம் பாருங்க எங்கெல்லாம் வருதுன்னு பாரு. கிரியையினால, அவருடைய செய்கையினால் அல்லவா நீதிமானாக்கப்பட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். எபிரேயர் புஸ்தகத்தில் 11:31 வாசித்து பார்க்கும் பொழுது அந்த விசுவாச பட்டியல் வரும்போது ராகாவுடைய பேர் அந்த இடத்துல போடப்படுகிறது. அல்லேலூயா. ஆமென். அவர் பண்ணுகிற செய்கைகள். இன்னைக்கு ஒருவேளை நம்ம எப்படி வேணா ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையில் இருந்துட்டு ஒருவேளை என் வாழ்க்கை சரியில்லை, நான் இப்படி இருக்கேன் அப்படி இருக்கிறேன் அப்படின்னு யோசித்தாலும் உன்னுடைய செய்கை உண்மையா இருக்குமே ஆனால் கர்த்தருக்குள்ள உன் செய்கை ஆண்டவர் அங்கீகரிப்பார். ஏன்னா உனக்குரிய பலனை நிச்சயமாக ஆண்டவர் கொடுப்பார். உன் வாழ்க்கை ஒரு பக்கம் அப்படி இருந்தாலும் நீ கர்த்தருக்கென்று செய்கிற சில காரியம், கர்த்தர் முன்பாக வைத்து நீ பண்ணுகிற சில முயற்சிகளை நிச்சயமாக ஆண்டவர் இம்மையிலே அதற்கான பலனை உன்னுடைய வாழ்க்கையில கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பார்.
அதை மாற்றமே கிடையாது. அன்னைக்கு ராகாபுடைய எல்லா ஃபேமிலி டோட்டலாக ஆண்டவர் வந்து பாதுகாத்தார். என்ன பண்ண, அவ 2 பேருடைய ஜீவனை பாதுகாத்தார். அவருடைய லைஃப் எப்படி ஒன்றா இருந்திருக்கட்டும், ஆனால் கர்த்தர் பாருங்க அவருடைய செய்கைக்கு தக்க பலனை ஆண்டவர் கொடுக்குறாரு பாருங்க. இன்னைக்கு ஒரு வேலை கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருவா சில நேரத்தில் உங்களுக்கே தெரிந்து ஆண்டவர் பிரியமில்லாத சில காரியங்கள் பண்ற மாதிரி இருந்தால் உங்களுடைய செய்கை நல்ல விதமாக இருக்குமே. ஆனால் கர்த்தருக்குள்ள நீ பண்ணுகிற காரியங்களை தேவன் அங்கீகரிப்பாரே. ஆனால் உனக்கான ஆசீர்வாதம் இம்மையிலே கர்த்தர் வைத்திருக்கிறார். நிச்சயமோட வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுப்பாரு. அவருடைய பாதுகாப்பார், அவருடைய சரியா நடத்துவார். காரணம் செய்கையை ஆண்டவர் அங்கீகரித்திருக்கிறார். நம்புறீங்களா? ஆமா, ஆண்டவர் செய்வார் பாருங்களேன். ஆண்டவர் செய்வார், நிச்சயமா இப்படி பண்ணுவார். உன் செய்கையை ஆண்டவர் அங்கீகரிக்கணும். உன் செய்கையை ஆண்டவர் பிடித்திருக்கணும். எசேக்கியாவுக்கு ஒரு ராஜா இருந்தார். அவர் ரொம்ப ஆண்டவருக்கு பிரியமான ஒரு மனுஷனாக இருந்தார். ரொம்ப ஆண்டவருக்கு பிரியம். ஒரு காலகட்டத்தில் அவருக்கு வியாதி விடுச்சு, மறிச்சிடுவேன்னு சொல்லிட்டு ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் அவருக்கு அறிவிக்கப்படுகிறது. அவர் கதறார். ஆண்டவர் முன்பதாக கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணி ஆண்டவரிடத்தில் ஒரு 15 வருடத்தை அதிகமாக பெற்றுக்கொண்டார். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு நமக்கு தெரியும். நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 39வது அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா அவர் நல்ல குணமாயிட்டார். அதான் நமக்கு தெரியும். பாபிலோனிலிருந்து ராஜா ஆட்கள் அனுப்புறார். அவனுக்கு நடந்த அற்புதங்கள்லாம் பார்த்து வர சொல்றபடி சில வெகுமானங்கள்லாம் கொடுத்து பார்த்துட்டு வாங்கப்பா, விசாரிச்சுட்டு வாங்க, நலம் விசாரிச்சுட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அனுப்புறாரு. எஸ்ஐயா கிட்ட வராங்க. அவர் என்ன பண்றாரு, என்ன செய்தார், அவருடைய செய்கை எப்படியா இருந்ததுன்னு கேட்டால் நீங்கள் வீட்டில் நீங்கள் வாசித்து பார்க்கணும். 2 நாளாம் புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அவருக்குள்ள மனம் மேட்டிமை உண்டானது என்று வேதத்தில் அவருக்குள்ள மனம் மேட்டிமை வந்துருச்சு. அவருடைய ஆஸ்தி பாஸ்தி, அவருக்குள்ள இருந்த செல்வங்கள், தட்டுமூட்டுகள், அவருடைய ஆலயங்களில் இருந்த எல்லாத்தையும் என்ன பண்ணுறாரு, அவரை நலம் விசாரிக்க வந்த அந்த ஆட்களிடத்தில் தன்னுடைய வீட்டில் எதையும் மறைக்காம எல்லாவற்றையும் காண்பிக்கிறார். அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற எல்லாத்தையும் அவங்க பார்க்கும்படிக்கு பண்ண இந்த செய்கை கர்த்தருக்கு பிடிக்கல. இந்த காரியம் படிக்கல. என்னதான் சில நேரத்தில் ஆண்டவருக்குள்ள உண்மையாக இருந்திருந்தாலும், ஆண்டு பிரியமானபடி இதயத்துக்கு ஏற்றவனாக இருந்திருந்தாலும், அவனுடைய சமூகத்தை செலுத்து 15 வருடங்களை கூட்டி பெற்றுக்கொண்டவனாக இருந்திருந்தாலும், ஆண்டவருக்கு உண்மை மொத்தமாக நடந்திருந்தாலும், சில செய்கைகள் கர்த்தருக்கு பிரியமில்லாத செய்கைகள் செயல்படும் பொழுது கர்த்தர் அதை மனம் வருந்துகிறார். அதற்கான பலனை சில ஆண்டு கொடுக்குறாரு பாருங்களேன். இவன் நல்லவன் ஏதோ தெரியாம அப்படி இல்லை, அதற்கான பலனை ஆண்டவர் கொடுக்கிறாரு. எசேக்கியாவுக்கு நேராக கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. ஏசாயா வராரு. ஏசாயா மறுபடியும் ஒரு தீர்க்கதரிசி வராரு. என்னப்பா பண்ணா வந்தாலும் என்ன பார்த்தாங்க, இவர் சொல்றேன் வீட்டில் எல்லாத்தையும் காமிச்சிட்டேன் ஆண்டவர் காமிக்க சொன்னாரா? ஆண்டவர் சொன்ன நம்முடைய செய்கை எப்படி இருக்கு அந்த இடத்துல தற்பெருமை, மனம் மேட்டுமை என்ன பண்ணுதுன்னா ஆண்டவருக்கு பிரியமில்லாத செய்கை செய்யும்படிக்கு அந்த இடத்துல செஞ்சிடுது. ஏசாயா சொன்னாரு, அப்பா நான் ரொம்ப நல்லவன், நீ ஏன் இப்படிலாம் பண்ண? ஆண்டவர் மேல கோபப்பட்டாரு. நாட்கள் வரும்போது ஜனங்கள் வந்து சிறைப்பட்டு பாபிலோனுக்கு போவாங்க, உன் பிள்ளைகள்லாம் கூட உங்களோட ஜென்ரேஷன் அங்கே வேலைக்காரனாக இருக்கும்படிக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது அப்போ கூட எசேக்கியா வருத்தப்பட்ட மாதிரி பரவாயில்லப்பா, என் நாட்களாச்சும் கொஞ்சமாச்சும் நிம்மதி இருக்கும்ல. பாருங்களேன், அவர் எப்படி தன்னுடைய ஜென்ரேஷனுக்கு வந்து சாபத்தை சேர்த்துட்டு போறாரு. நம்முடைய செய்கை ரொம்ப முக்கியம். நம்முடைய செய்கை ஒழுங்காக இருக்கணும், அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்முடைய செய்கை ஒழுங்காக இருக்கணும், நல்லவனாக இருக்கலாம், பரிசுத்தமாக வாழலாம், அவனுக்கு பிரியமான படிச்சு நிறைய காரியங்கள் பண்ணலாம். ஆனால் சில நேரத்தில் நமக்குள்ள வருகிற சில மன மேட்டிமை அப்படியே வரும், வந்து நிற்கும். எல்லாத்தையும் அந்த இடத்துல அவருடைய செய்கை, அவருடைய கிரியை அவனுக்கு பிரியமில்லாததுனால அவனிடத்திலிருந்து சாபத்தை பெற்றுக்கொண்டார். யாரு? இந்த எசேக்கியா. பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு பனிஷ்மெண்ட் பயன்படுத்திட்டு போறாரு. நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். சாலமோன், நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த மாதிரி. சாலமோன் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு பிள்ளையா இருந்தார். அவனுக்கு ரொம்ப பிடிச்சது இந்த சாலமோன், தாவீது பையன், ரொம்ப பிடிச்சது கிங் சாலமோன். ரொம்ப பிரியமா இருக்கிறார் அவன் மேல. அவன் கேட்கும்போது அவன் கேட்காத செல்வங்கள் எல்லாம் கொடுக்குறாரு. அவன் ஞானத்தை கேட்டான், அவன் கேட்காத எல்லாத்தையும் கொடுத்து அவன் பயங்கரமா பிளஸ் பண்றாரு ஆண்டவர். ஆண்டவர் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் நாட்கள் போக போக, சில நாட்கள் போக போக பார்த்தீங்கன்னா அவனுடைய செய்கை, ஆண்டவர் பேசுறப்ப அவன் செய்கை சரியில்லை, நீ பண்ற காரியங்கள் சரியில்லை. 2 முறை ஆண்டவர் எச்சரிக்கிறார், சொப்பனத்தின் மூலமாய் பேசுறார். ஆனாலும் அவரை அதை செவி கொடுக்காம அந்நிய ஸ்திரீகளோடு கூட இணைக்கப்பட்டு அந்த தேவர்களை வணங்கி ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் நடந்து கொண்ட அந்த செய்கை பார்த்து ஆண்டவர் கோவப்படுறார். சாலமோன் கிட்ட ஆண்டவர் கோவப்படுறார். நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். அவங்களுடைய செய்கைக்கு தக்க பலனை ஆண்டவர் கொடுப்பார். என்னதான் பிரியமானவன் அப்படி இருந்தாலும்
நம்முடைய செய்கையை ஆண்டவர் கவனிக்கிறார். நம் செய்கையை ஆண்டவர் பிடிக்கலன்னு சொன்னா அந்த செய்கை தக்க பலனையும் ஆண்டவர் கொடுப்பார். ஆண்டவர் கையெழுத்துட்டார் சாலமோனுடைய லைஃப்ல இருந்து. என்ன போப்பா, நீ எனக்கும் உனக்கும் சம்மதம் கிடையாது. ஆண்டவர் கையெழுத்துட்டார் பாருங்களேன். ஆரம்பத்தில் ஆண்டவர் அவ்வளோ பிரியமா இருந்த சாலமோன் அவனுடைய லைஃப்ல, அவனுடைய ராஜ்யத்தில் எங்கும் சமாதானம், எங்கும் செழிப்பு, எல்லா வளர்ச்சி எல்லாமே இருந்தது. அவருடைய செய்கை ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ரொம்ப முக்கியம். நம்முடைய செய்கையில நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன செய்யறேன், என்ன பேசுறேன், நம்முடைய செய்கை நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். யோபின் புஸ்தகம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா வேதம் இப்படியா சொல்கிறது. யோபின் புஸ்தகம் 34வது அதிகாரம் 11வது வருஷத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, மனுஷனுடைய செய்கைக்கு தக்கதை அவனுக்கு சரி கட்டி அவனவன் நடக்கைக்கு தக்கதாக அவனுக்கு பலன் அளிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. மத்தேயு 6:1 வாசித்து பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து சொன்னார், மனுஷன் காண வேணும்னு சொல்லிட்டு நீ எதுவும் பண்ணாதபடிக்கு நீ எச்சரிக்கை. மனுஷன் பார்க்கட்டும், நம்முடைய செய்கை மனுஷன் பார்க்கட்டும். எனக்கு எசைக்கு அப்படிதான், மனுஷன் பார்க்கட்டும். ஆண்டவர் வேதம் சொல்லும்போது சொன்னாரு, கர்த்தரிடத்துல பரலோகத்துல உனக்கு எந்த பலனும் கிடையாது, ஆண்டவர் இடத்துல உனக்கு பலனே கிடையாது என்று சொல்லி மத்தேயு புஸ்தகம் 6வது அதிகாரம் 1வது வசனம் நம்ம வாசிக்கிறோம். மற்ற பார்க்கணும், மற்ற நம்மளோட செய்கையை பார்த்து நல்ல நம்மளை பெருமையா பேசணும், நம்மளை பாராட்டணும். மற்ற பார்க்கணும் நீ பண்ற எந்த செய்கையும் ஆண்டவர் பார்ப்பது கிடையாது. மற்றவங்க பார்த்து நம்மளை தட்டி கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சு நீ எந்த ஒரு காரியத்தையும் செய்யாத. அப்படி நீ செஞ்சா பரலோகத்தில் இருக்கிற உன் பிதாவின் இடத்தில் உனக்கு பலன் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ நம்முடைய செய்கை எப்படி இருக்கணும் பாருங்களேன். என் செய்கை முதலாவது என் ஆண்டவர் அங்கீகரிக்கிறதா இருக்கும். என் செய்கையை ஆண்டவர் பிடித்ததா இருக்கும்போது பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில நமக்குரிய பலனை நிச்சயமாய் ஆண்டவர் கர்த்தர் கட்டளையிடுவார். உலகத்திலிருந்து உலக மனுஷனிடத்திலிருந்து நம்ம பலன் வராத மாதிரி இருக்கும். ஆனால் நமக்கான பலன் கர்த்தரிடத்துல உண்டு. நிச்சயமா நமக்கான பலன் நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாய் ஆண்டவர் கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமென். அன்னைக்கு 22 இடத்துல போவா சொன்னார், உன் செய்கைக்கு தக்க பலன் நிச்சயமாய் ஆண்டவர் கர்த்தர் கட்டளையிடுவாராக. அவருடைய சட்டையின் கீழ் அடைக்கலமா வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டாகும். இன்னைக்கு நானும் சொல்றேன், அவருடைய சட்டைக்கு அடைக்கலமா வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நிறைவான பலனை கொடுப்பார். எப்போ நம்முடைய செய்கை ஆண்டவர் உகந்தா இருக்கும் போது, என்னுடைய செய்கையை ஆண்டவர் அங்கீகரிக்கும் போது, என்னுடைய கிரியை ஆண்டவருக்கு உகந்தா பிரியமா இருக்கும் பொழுது ஜாக்கிரதையா இருக்கணும். அவனுடைய கிரியைக்கு தக்கத பலனை ஆண்டவர் கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்குதத்தம் அது. அவனுடைய கிரியைக்கு தக்க பலன் அவனுக்கு கொடுக்கப்படும். இன்னைக்கு என்னுடைய செய்கை ஒழுங்காய், என்னுடைய செய்கை கரெக்டா இருக்குமே ஆனால், ஆண்டவர் பிரியமா இருக்குமே ஆனால், அதற்கான பலனை நிச்சயம் இம்மையிலே நம்முடைய வாழ்கிற நாட்களிலே அனுபவிக்கும்படி ஆண்டவர் செய்வார். எது பேர் விசுவாசிக்கிறீங்க? அவருடைய சட்டையின் கீழ் அடைக்கலமா வந்திருக்கிறோம். அவருடைய சட்டை தான் நமக்கு எல்லாம். அவருடைய சட்டையின் கீழ் அடைக்கலம், அவருடைய சட்டையின் மறைவில் நம்ம வருகிறோம். வேத வாஸ்து பார்க்கும்போது சங்கீதம் புஸ்தகம் 91வது சங்கீதம் 4வது வசனத்தை வாஸ்து பார்க்கும்போது 91வது சங்கீதம் 4வது வசனம், அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் சட்டையில் கீழ் அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். அவர் சட்டையின் கீழ் நம்ம அடைக்கலமா இருக்கும் பொழுது விசேஷ பாதுகாப்பு நமக்கு இருக்குது பாருங்களேன். இல்லையா? அன்னைக்கு ரூத் வந்தா நல்ல ஒரு பாதுகாப்பு கிடைச்சது பாருங்க. யாரும் அவங்க மேல கை போடவே முடியாது அளவுக்கு ஒரு பெரிய ஆண்டு இருந்துச்சு. கர்த்தர் பாதுகாப்பு. அவருடைய சட்டையின் கீழ் வந்தாவே நமக்கு ஒரு பாதுகாப்பு உண்டு. வேறு நீங்கள் வாஸ்து பார்க்கும்போது சங்கீதம் 17:9, சங்கீதம் 57:1 நீங்கள் வாஸ்து பார்க்கும்போது அவருடைய சட்டையில நமக்கு ஆரோக்கியம் உண்டு. அவருடைய சட்டை நிழலிலே நமக்கு இலைப்பாறுதல் உண்டு. அவருக்கான அந்த சட்டையின் கீழ் நமக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். நமக்கு ஒரு பாதுகாப்பை ஆண்டவர் வைத்திருக்கிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அந்த சட்டையை நம்ம உபாகம புத்தகத்தை வாஸ்து பார்க்கும்போது 32:11 அவருடைய சட்டையினால் நம்ம சுமந்து செல்லுகிற தேவனாய் காணப்படுகிறார். அவருடைய சட்டையின் கீழ் மாத்திரம் நம்ம இருக்கும்போது, அவருடைய சட்டையின் கீழ் அடைக்கலாமா வந்திருப்போமே ஆனால் நம்மளுடைய லைஃப்ல நான் சொல்ற நிறைவான பலன் நம்மளுக்கு ஆண்டவர் கொடுப்பார். அவருடைய சட்டையின் கீழ் வரணும். நீங்கள் வேதத்தில் வாஸ்து பார்க்கணும். ஆண்டவர் சொல்றாரு மத்தேயு புஸ்தகம் 23:27 நீங்கள் வாஸ்து பார்க்கும்போது மத்தேயு புஸ்தகம் 23வது அதிகாரம் 27வது வசனத்திலே, எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகில் கீழ் கூட்டி சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக் கொள்ள மனதா இருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிட்டு. ஆண்டவர் பேசுறது எப்படி கோழி தன் குஞ்சுகளை தன்னுடைய சிறகின் கீழே அணைத்துக் கொள்ள விரும்பும், அப்படிதான் நானும் உங்களை என்னுடைய சிறகின் கீழே வைத்துக் கொள்ள உங்களை நான்
கூப்பிடுறாங்க. ஆனால் உங்களுக்கு தான் மனதில்லாமல் போயிடுச்சு. நீங்கள் அநேகருக்கு மனதில்லை. அவருடைய சட்டையின் கீழ் அடங்கி இருப்பதற்கு, அவருடைய கரத்துக்குள்ளே அடங்கி இருக்கும். அவருடைய சட்டையின் கீழ் நம்ம அடங்கி இருக்கும்போது பாருங்கள், எல்லாம் நம்மளோட லைஃப்பில் சரியாக நடக்கும். அதான் அவன் சொல்ற, சட்டையின் கீழ் நீங்கள் அடங்கி இருக்கணும். உங்களுக்கு மனது இருந்தால், என் சட்டையின் கீழ் நீங்கள் அடங்கி இருக்க உங்களுக்கு மனது இருந்தால், உங்களோட லைஃப்பில் எல்லாமே நிறைவான காரியங்களை கற்று நம்முடைய லைஃப்பில் ஆண்டவர் செய்வார். நமக்கு தான் மனது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து சொல்கிறார். ஆமென். அவருடைய சட்டையில் நமக்கு பாதுகாப்பு உண்டு. அல்லேலூயா. ஆமென். கோழி தன்னுடைய குஞ்சுகளை அப்படியே சட்டைகள் விரித்து அப்படியே பாதுகாத்துக்கணும். தீங்கு வரக்கூடாது. அதுக்கு என்ன தீங்கு நேரிட்டால், அவருடைய லைஃப்பில் அதுக்கு என்ன அசம்பவம் நேரிட்ட தன்னுடைய குஞ்சுகளை விடவே விட சட்டை அப்படியே அடைக்கலாம், அப்படியே ப்ரொடெக்ட் பண்ணணும். அப்படி தான் ஆண்டவர் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ண விரும்புகிறார். அப்படி தான் கர்த்தரோட சட்டையின் மறைவில் வைத்து உங்களையும் இனியும் ஆண்டவர் ஆஸ்வதிக்க விரும்புகிறார். இன்னைக்கு நமக்கு மனது இருக்குமே, ஆனால் இந்த காலையில் அவனுடைய சட்டைக்குள்ளே நம்ம இருக்க நம்ம அர்ப்பணிக்கும் போது அவருடைய கரத்தில் கொடுத்தார். ஆண்டவரை உடைய சட்டையை நேரில் எனக்கு வேணும், உடைய சட்டையின் பாதுகாப்பு எனக்கு வேணும், உடைய விக்ஸுக்கு நான் அப்படியே கவர்டாக இருக்கணும். ஆண்டவரை நீங்கள் பிளஸ் பண்ணுங்கப்பா. அல்லேலூயா. இந்த காலையில் கூட இந்த வார்த்தையை மீண்டும் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். உன் செய்கைக்கு தக்க பலனை நிச்சயமாய் ஆண்டவர் கர்த்தர் கட்டளையிடுவார். அவருடைய சட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்திருக்கிற அவரையே நம்பியிருக்கிற உங்களோட வாழ்க்கையில் ஆண்டவர் நிச்சயமாய் அவரால் நிறைவான பலனை நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுப்பார். நான் விசுவாசிக்கிற ஜூலை மாதத்தில் நிறைவான பலனை கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுப்பார். கொஞ்சம் ஜாக்கிரதை. நம்முடைய செய்கைகளை மாத்திரம் கவனமாக இருந்து நாம் செயல்படும் போது நாம் பண்ணுகிற காரியங்கள் ஆண்டவர் கவனிக்கிறார். நம்முடைய செய்கைகள் எல்லாம் ஆண்டவர் கவனிக்கிறார். அந்த செய்கைகளை மாத்திரம் நம்ம கவனமாக இருந்து, இப்படி பண்ண ஆண்டவர் பிடிக்குமா பிடிக்காதா, இப்படி பண்ண ஆண்டவர் வந்து கோபப்படுவாரா, என்ன கொஞ்சம் நிதானமாய் பொறுமையாய் நீங்கள் இருந்து நீங்கள் செயல்படும் போது பாருங்கள், இந்த வசனம் ரூத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 12வது வசனத்தை சொன்னபடியே அவராலே உனக்கு நிறைவான பலன் கிடைக்கும். அவரால் உனக்கு நிறைவான ஆசீர்வாதம் கிடைக்கும். இதுவரைக்கும் தடைப்பட்ட எல்லா ஆசீர்வாதம் நான் விசுவாசிக்கிறேன். அவராலே இந்த மாதத்தில் உனக்கு கிடைக்கும். அவராலே நமக்கு கிடைக்கும். அவராலே ஆஸ்வதிக்கப்படும் இந்த மாதத்தில். அல்லேலூயா. நம்முடைய கிரியைகள் நிமித்தமாய், நம்முடைய செய்கைகள் நிமித்தமாய் அவர் ஆஸ்வதிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. நல்ல கண்களை கூடி நாம் செபிப்போம். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன். இந்த நாள் பேசுகிற நம்முடைய நல்ல வார்த்தைகளை கை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மால் நான் விசுவாசிக்கிற இந்த நாட்களில் உம்மாலே நிறைவான பலன் நாங்கள் பெற்றுக்கொள்ள போகிறோம். அப்படியே நீங்கள் ஆசீர்வதிக்க போகிறீங்க ஆண்டவரே. அப்படியே நீங்கள் பிளஸ் பண்ண போகிறீங்க. ரூத்துடைய லைஃப் நீங்கள் பயங்கரமாக அபடண்ட்டாக நீங்கள் பிளஸ் பண்ணீங்க ஆண்டவரே. நீங்கள் பிளஸ் பண்ணீங்க ஆண்டவர். அப்படியே எங்களுடைய வாழ்க்கை நீங்கள் அபடண்ட்டாக நீங்கள் பிளஸ் பண்ணும்படியாய் ஆசீர்வதிக்கப்பட ஒரு நிறைவான பலன். இதுவரைக்கும் இந்த துக்க நாட்கள் எல்லாம் முடியட்டும். நான் மீண்டுமா பெத்லகேம் வந்திருக்கிறோம். நம்முடைய சட்டையின் கீழே வந்திருக்கிறோம் ஆண்டவர். இனி என்னோட லைஃபோட எல்லாம் ஆண்டவர் நிறைவான பலனாக இருக்கணும். கையிட்டு செய்கிற எல்லாம் ஆஸ்வாதமாக இருக்கணும். எல்லாருடைய கண்கள் எங்களுக்கு கிருபையும் தயவும் கிடைக்கணும் ஆண்டவர். நீங்கள் எங்களை நடத்துங்கப்பா. நீங்கள் கூட இருங்க. எங்களுக்கான ஆசீர்வாதங்களை கர்த்தர் இந்த நாளில் கொடுத்து உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக சொல்லிக்கிறேன். ஒவ்வொருவரும் பிளஸ் பண்ணுங்க. நிறைவான பலன் தாங்கப்பா. நிறைவான பலன். குடும்பத்தில் நல்ல சந்தோஷம், சமாதானம், நல்ல ஒரு ஐக்கியம், நல்ல ஒரு மனம் இருக்க சொல்லிக்கிறேன். நீங்கள் பிளஸ் பண்ணுங்க. ஆசீர்வதிக்கும்படியாக சொல்லிக்கிறேன். இந்த மாதம் இருக்கிற எல்லா தேவைகளையும் நீங்கள் சந்தித்து நிறைவாய் நீங்கள் நடத்துங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்கள் பிளஸ் பண்ணுங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நல்ல பாதுகாப்பு உடைய சட்டையின் மறைவு இருக்க சொல்லிக்கிறேன். எல்லா தீங்குக்கும் விலை காத்துக்கொள்ளும். எல்லா வாதை கொலை நோய்களுக்கெல்லாம் பிள்ளைகளை விலைக்கு காத்துக்கொள்ள முடியாது. உடைய சட்டையின் மறைவு எப்போது உடைய பிள்ளைகளுக்கு உண்டாயிருக்கும்படியாக சொல்லிக்கிறேன். பிள்ளைகளெல்லாம் பிளஸ் பண்ணுங்க, ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு நேரம் ஆசீர்வதிக்கும்படியாக சொல்லிக்கிறேன். இந்த மாதம் உடைய பிள்ளைகளுக்கு நிறைவான மாதமாக இருக்கும்படிக்கு இயேசுவின் நாமத்தினால் நான் ஆசீர்வதித்து செபிக்கிறேன். உடைய ஆசீர்வாதம் ஒவ்வொரு குடும்பங்களையும் தங்கி இருப்பதால் நீங்கள் பிளஸ் பண்ணுங்க, ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியோட அன்பின் மைக்கும் இன்றைக்கும் சதா காலங்களுக்கும் நம் அனைவரோடு இருந்து வழிநடத்துவதாக. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். நான் விசுவாசிக்கிறேன். வருகிற வாரத்தில் நம்ம சந்திப்போம். மீண்டும் சபைகள்லாம் திறக்கப்படும். கர்த்தர் நிச்சயமாக பாருங்களேன், பெரிய காரியங்களை செய்வார். தொடர்ந்து இருக்கா நீங்கள் ஜெபம் பண்ணுங்க.
நான் விசுவாசத்தை சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த கடைசி 6 மாதத்தில் நம்ம நிச்சயமாய் பயங்கரமாக விதைக்க போகிறோம், பயங்கரமான அறுவடைகளை செய்ய போகிறோம். இந்த 6 மாதம் நமக்கு ஆசீர்வாதமான 6 மாதங்களாக இருக்கும். நிச்சயமாய் பாருங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நம்ம தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்போம், ஜெபிப்போம். கர்த்தர் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுவார். இது விசுவாசிக்கிறீங்க. ஆமென். காட் பிளஸ் யூ.